அவர்களும் அவரோட மனைவியான சங்கீதா அவர்களும் சேர்ந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வரப்போகிறாங்க. அதுதான் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய செம ஹாப்பியான நியூஸாக கிடைச்சிருக்கு. அது எந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படத்துக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அண்ட் அந்த ஆடியோ லான்ச் சென்னையில் தான் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அந்த பிரம்மாண்டத்தை இன்னும் பிரம்மாண்டமாக்க விஜய் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். மெயினாக ஜேசன் சஞ்சய் சென்னை வந்ததுக்கு ரீசனே விஜய் அவர்களை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அண்ட் அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. லைக்கா சைடு அப்படின்றதுனால கண்டிப்பாக சம பிரம்மாண்டமாக நடக்கும். ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வருவாங்க. விஜய் அவர்களோட மகனான ஜேசன் சஞ்சயோட முதல் படம் அப்படின்றதுனால இன்னும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களை பற்றியும் ஜேசன் சஞ்சயை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. அண்ட் ஜேசன் சஞ்சய் அவர் விருப்பப்பட்டது என்னன்னா, அப்பாவும் வரணும் அம்மாவும் வரணும், விஜயை இன்வைட் பண்ணியாச்சு. அண்ட் சங்கீதா அவர்களும் அவங்க மகனான ஜேசன் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வரணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால கண்டிப்பாக சங்கீதா அவர்களும் வருவாங்க. அண்ட் இவங்க இல்லாமல் சோபா மேம் அண்ட் எஸ்ஏசி இப்படின்னு விஜய் ஃபேமிலி அத்தனை பேரையும் அந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ செம்ம மாஸ் மொமெண்ட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக அங்கே விஜய் அவர்கள் செம்மையான ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. ஜேசன் சஞ்சயோட இப்படி ஒரு வளர்ச்சியை பற்றியும் அண்ட் அவர் இயக்கிய இந்த படத்தை பற்றியும் அண்டு அவர் முதலமைச்சர் ஆனது பற்றியும் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசணும் அப்படின்னு ரசிகர்கள் செம்மையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களோட படம் இனிமே வரவே வராது. அண்ட் ஆடியோ லான்ச் எதுவும் நடக்காது. அண்ட் அதில் இருக்க குட்டி ஸ்டோரி எதுவும் கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த மத்தியில் இப்போ அவரோட மகனான ஜேசன் சஞ்சயோட படத்தில் இந்த ஒரு மொமெண்ட் நடக்க போகுது. கண்டிப்பாக இங்கே ஒரு குட்டி ஸ்டோரி ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் ஃபேமிலியே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.